அவுது பில்லாஹி மினஸ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சூரத்துல் பக்ரா ஆயத்து 5. உலாஇக அலா ஹுதம் மிர் ரப்பிஹிம் வ உலாஇக ஹுமுல் முஃப்லிஹூன். அவர்கள்தாம் தங்கள் ரப்பிடமிருந்து வந்துள்ள நேர்வழியின் மீதுள்ளவர்கள், மேலும் அவர்கள்தான் வெற்றியாளர்கள். இந்த ஆயத்து சூரத்துல் பக்ரா ஆயத்து 5. இப்போ யார் நேர்வழியில் இருக்கிறவங்க, அப்போ அந்த நேர்வழியில் இருக்கிறவங்க மட்டும்தான் வெற்றி அடைவாங்க அப்படின்னு இந்த ஆயத்து சொல்லுது. அப்போ அந்த நேர்வழியில் இருக்கிறவங்க யார் அப்படின்னு முன்னால் உள்ள ஆயத்துகளில் அல்லாஹ் சொல்கிறான். அவங்க ஈமான் கொண்டிருப்பாங்க. அவங்க மறைவான விஷயங்களை நம்புவாங்க, தொழுகையை நிலைநிறுத்துவாங்க, அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு பண்ணுவாங்க, முன்னுள்ள வேதங்களையும் அவங்க நம்புவாங்க, மறுமையை உறுதியாகவே நம்புவாங்க. மறுமையை பற்றி எந்த விதமான இதுவும் இல்லாமல் உறுதியாக நம்பி, இந்த முஃப்லிஹீன் அப்படின்ற இந்த வார்த்தை இங்கே ஆளப்பட்டிருக்குது. இந்த வார்த்தைக்கு தப்சீர்கள் என்ன இது பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னோம்னா, ஒரு ஆபத்திலிருந்து நீங்கிறதுக்காக கடுமையாக உழைச்சி அந்த ஆபத்திலிருந்து நீங்கி ஒரு அமைதியான வாழ்க்கையை பெற்றுக்கொள்வது அப்படின்றதுக்கு தான் அரபியில் இந்த முஃப்லிஹீன் அப்படின்ற இந்த முஃப்லிஹூன் அப்படின்ற இந்த வார்த்தைக்கு ஜவாஹிருல் குரான்லாம் அதுதான் அர்த்தம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ நேர்வழி அப்படின்றது ஈமான் கொண்டிருக்கணும், மறைவான விஷயங்கள் மீது நம்பிக்கை இருக்கணும், தொழுகையை நிலைநிறுத்தணும், அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு பண்ணணும், முன்னுள்ள வேதங்களை நம்பணும், மறுமையை உறுதியாக நம்பணும். இதுதான் நேர்வழிக்குரிய இலக்கணமாக இவங்க தான் கண்டிப்பாக வெற்றி பெறக்கூடியவங்க அப்படின்ற சொல்லக்கூடிய இந்த முன்னுள்ள ஆயத்துகள். இப்போ அவங்க வெற்றி பெறக்கூடியவங்கன்னா, இப்போ இந்த நரகத்திலிருந்து எதிர்வரக்கூடிய அந்த நாளில், அந்த கிரேட் ஜட்ஜ்மெண்ட் டே, நியாய தீர்ப்பு நாள், அந்த நாளிலிருந்து, அந்த நாளினுடைய பயங்கரத்திலிருந்து, அந்த நாளில் பிள்ளை அம்மாவை விட்டு ஓடுவேன், அம்மா பிள்ளையை விட்டு ஓடுவாங்க, அத்தா பிள்ளையை விட்டு ஓடுவார், இல்லை அத்தாவை விட்டு ஓடுவேன். ஒவ்வொருத்தனுமே எல்லாத்தையுமே இழந்து கூட யாரை வேணாலும் இழப்பாங்க. இந்த நாளினுடைய பயங்கரத்தை எல்லாருமே அந்த நாளில் நிர்வாணமாக தான் இருப்பாங்கன்னு சொல்லி ரசூல்லா சொல்லுவாங்க ஆயிஷா ரலியல்லாஹுன்கிட்ட. அப்போ ஆயிஷா ரலியல்லாஹு கேட்பாங்க, யார் ரசூலுல்லாஹ், நிர்வாணமாக இருந்தால் அது இது பண்ணி பார்க்க மாட்டாங்களா ஆணும் பெண்ணும் அப்படின்னு சொல்லி. அந்த நாளுடைய பயங்கரத்துக்கு முன்னாடி நிர்வாணம்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இந்த நாள் அவ்வளவு ரொம்ப திக்குன்னு ரொம்ப இதான நாள் அப்படின்ற மாதிரி ரசூல்லா இந்த நாளினுடைய பயங்கரத்தை அவ்வளவு ரொம்ப இதாக இருக்கும் அப்படின்ற மாதிரி. அப்போ அந்த நாளினுடைய ஆபத்திலிருந்து தன்னை தற்காத்துக்கிறதுக்காக அன்றாடம் நம்ம நேர்வழியில் எப்படியாவது பயணிச்சிடணும். அந்த நேர்வழியில் பயணிக்கிறதின் மூலியமாக நம்ம என்ன செஞ்சிடணும், அந்த நாளிலிருந்து நமக்கு வரக்கூடிய ஆபத்திலிருந்து நம்ம
தற்காத்துக்கிறணும் அப்படின்னு அன்றாடம் வந்து வாழ்க்கையில் வந்து சில சோதனைகள், சில இந்த அவமானங்கள், சில பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து ஏற்பட்டாலும் அதெல்லாம் பொறுமையாக சகிச்சுக்கிட்டு இந்த அல்லாஹ்வுடைய பாதையில் நின்று இந்த மேல் சொன்ன இந்த விஷயங்களை எல்லாத்தையும் வந்து மெயினாக வந்து தொழுகையை வந்து நிலைநிறுத்துகிற விடாமல் இடைவிடாமல் தொழுகையை நிலைநிறுத்தி அப்புறம் வந்து இந்த தொழுகையும் இந்த குரானும் காட்டக்கூடிய ரசூல்லாவும் காட்டக்கூடிய இந்த வழியில் தொடர்ந்து ரொம்ப வந்து உறுதியாக ஒரு நேர தொழுகை கூட விடுறத மிகப்பெரிய இழப்பாக கருதி வந்து நூல் பிடிச்சா மாதிரி கடினமாக உழைச்சி கடினமாக வந்து வாழ்க்கையை வந்துக்கிட்டு அசால்ட்டாக இது பண்ணி பார்த்துக்கரலாம், அல்லாட்ட நான் பேசிக்கிறேன்ப்பா, உனக்கு என்னப்பா அப்படிம்பாங்க. ஏதோ ஒரு மாதிரி வந்து பிள்ளைகளவே அவங்க சொந்த பந்தங்களையுமே ரொம்ப ஒரு மாதிரி அதட்டி, ஏன்டா இப்படி வந்துக்கிட்டு சொல்லிக்கிட்டே இருக்கோம், வச்சுக்கிட்டே இருக்கோம், தொழுக மாட்டுற, வைக்க மாட்டுற, தவறான விஷயங்களில் வந்து இது பண்ணுறிய அப்படின்னு சொல்லி நம்ம கொஞ்சம் குரலை வசத்தி அவனுடைய அடுத்த வார்த்தை, நான் அல்லாட்ட நான் பேசிக்கிறேன், உனக்கு என்ன வந்து உன் வேலை என்னவோ அதை பாரு அப்படின்ற மாதிரி இன்றைக்கி பேசக்கூடிய அல்லாட்டையெல்லாம் பேசவெல்லாம் முடியாது. மூடன் இந்த மாதிரி பதில் சொல்கிறவன் மூடன், முட்டாள். அப்போ அந்த நாளுக்கு வந்து அந்த நாளில் வந்து நேர்வழியின் மீது நின்று அல்லாவை சந்திக்கணும். அப்படி அந்த சந்திக்கக்கூடியவங்க தான் வெற்றியாளர்கள் அப்படின்னு இந்த ஆயத்து வந்து சொல்லுது. இந்த முஃப்லிஹூன் அப்படின்ற இந்த வார்த்தை வந்து அந்த நாளினுடைய ஆபத்திலிருந்து புத்திசாலித்தனமாக இந்த உலகத்தில் முன்பின் சில வந்து கஷ்டங்கள் ஏற்பட்டாலும் அதுக்காக வந்து அந்த ஆபத்திலிருந்து நீங்கிறதுக்காக பொறுமையாக இருந்து உழைச்சி எல்லா கஷ்டங்களையும் சகித்து ஹராமான விஷயங்களை தொடாமல் இடைவிடாமல் தொழுது அல்லாஹ்வுடைய பாதையில் நின்று அல்லாஹ் நமக்கு இட்ட பணிகளை தொடர்ந்து வந்து சகிப்புத்தன்மையோடு நீங்காமல் தொடர்ந்து வந்து செய்கிறவங்க, இவங்க தான் வந்து நேர்வழியில் இருக்கவங்க, இவங்க தான் வெற்றி பெறுபவர்கள் அப்படின்னு சொல்லி இந்த முஃப்லிஹூன் அப்படின்ற இந்த வார்த்தை வந்து சொல்லுது. அப்போ நம்ம வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த துனியா வாழ்க்கையினுடைய நீரோட்டத்தில் அந்த அதிபயங்கரமான நாளை பற்றி கவலைப்படாமல் நம்ம வாட்டில் அசால்ட்டாக வந்து தொழுகையை விட்டுறது, ஹராமான விஷயங்களை வந்து வாழ்க்கையில் வந்து சேர்த்துக்கிறது, இதெல்லாம் வந்து இல்லாமல் இந்த காலத்தில் வந்து வாழ முடியுமாங்க? லோன் இல்லாமல் இந்த காலத்தில் வந்து இது பண்ண முடியுமா? இந்த காலத்தில் வந்து அதெல்லாம் வந்து இதாகாதுங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ரசூலுக்கு மாற்றமான அந்த கஷ்டங்களை வந்து பொறுத்துக்கிறாமல் சகிச்சுக்கிறாமல் அல்லாஹ்வுடைய பாதையில் நின்று வாழ்கிறதுக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்களை அதை வந்து பொறுத்துக்கிறாமல் சகிச்சுக்கிறாமல் இந்த உலகம் போகிற போக்கில் வந்து அப்படியே நம்மளும் கரைஞ்சி போய் அந்த அதிபயங்கர நாளுக்காக உழைச்சி அந்த நாளிலிருந்து தன்னை காப்பாற்றி வெற்றி பெறக்கூடியவனா இல்லாமல் அப்படியே இந்த அசால்ட்டாக வந்து இந்த குரானையும் இந்த மார்க்கத்தையும் நம்ம வந்து இப்படி நான் முழுமையாக ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அல்லாட்ட வந்து வாக்குறுதி கொடுத்துட்டு இது பண்ணிட்டு தான் வந்தோம். ரூஹாக இருக்கும்போது எல்லாம் வந்து நம்மளை எல்லாத்தையும் கூப்பிட்டு வாக்குறுதி வாங்குவேன், எல்லா நபிமார்களையும் கூப்பிட்டு வாக்குறுதி வாங்குவேன். எல்லாம் முகமது ரசூல்லா வரும்போது உங்கள் காலத்தில் வந்தாலோ
எந்த சூழ்நிலையில் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தால் அவங்களுக்கு கூட நின்று என்ன செய்யணும், நம்ம அவங்களுக்காக உதவியாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி எல்லா நபிமார்கள்ட்டையும் அல்லாஹ் வாக்குறுதி வாங்குவான். அதே மாதிரி எல்லா முஸ்லீம்கள்ட்டையும் அல்லாஹ் வாக்குறுதி வாங்குவான். இப்போ நான் இந்த மார்க்கத்துக்கு முஹம்மது ரசூலுல்லாவுக்கு உண்மையான முறையில் அவங்க சொல்லக்கூடிய அவங்களுக்கு உதவியாக இருந்து அவங்களுக்கு முழுமையாக உபகாரமாக நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்ட்ட வாக்குறுதி கொடுத்துட்டு தான் நம்ம இங்கே வந்திருக்கிறோம். இப்போ சில போர்க்களங்கள்ல எல்லாம் ஷஹீதானவங்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுவான், இவர் தன்னுடைய வாக்குறுதியை நிறைவேற்றிட்டார். என்கிட்ட கொடுத்த அவர் ரூஹா இருக்கும்போது இந்த மார்க்கத்துக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு சொன்னால் என்னுடைய உடலையும் பொருளையும் கொண்டு நான் உதவி செய்வேன் அப்படின்னு என்கிட்ட செஞ்ச வாக்குறுதிக்கு இவர் மாறு செய்யாமல் என்ன செஞ்சிட்டார், உண்மையாக நடந்து தன்னுடைய உயிரை நீத்து வெற்றி அடைஞ்சிட்டாருன்னு சொல்லின்ற மாதிரி அந்த மாதிரி ஆயத்துக்களை அல்லாஹ் அந்த இறந்து போனவரை பார்த்து எல்லாம் இறக்குவான். அந்த மாதிரி அந்த அதிபயங்கரமான நாளுக்காக உழைக்கணும். அந்த நாளை நினச்சி தொடர்ந்து பயணிக்கணும். அதில் அடிப்படையான விஷயங்களை இந்த முன் சொன்ன மறைவான விஷயங்களை நம்புறது, தொழுகையை நிலைநிறுத்துறது, அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு பண்ணுறது, முன்னுள்ள வேதங்களை நம்புறது, மறுமை நாளை அந்த அதிபயங்கரமான நாளை உறுதியாக நம்பி இந்த ஆபத்திலிருந்து நம்ம நீங்கி வெற்றி அடையணும் அப்படின்றதோட நம்ம கடுமையாக உழைச்சி வெற்றி அடைகிறவங்க இவங்க தான் நேர்வழி பெற்றவங்க, இவங்க தான் வெற்றியாளர்கள் அப்படின்றது தான் இந்த ஆயத்தினுடைய இந்த முஃப்லிஹூன் அப்படின்ற இந்த வார்த்தையினுடைய பொருளாக இருக்குது. ஏதோ டக்குன்னு லாட்ரி அடித்த மாதிரி நான் டக்குன்னு எனக்கு விழுந்துருச்சு, நான் கோடீஸ்வரன் ஆயிட்டேன் அப்படின்றது இதில் கிடையாது. இப்போ இதில் லாட்ரிலாம் அடிக்காது. நம்ம வாழ்நாள் முழுவதும் தொடர்ந்து பொறுமையாக இருந்து நப்சையும் சைத்தானையும் எதிர்த்து போரிட்டு வெற்றி அடையணும். தொடர்ந்து அந்த நிதானமான பொறுமையான ரொம்ப கவனமான வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு ஸ்டெப்பும் நம்ம எடுத்து வச்சு அந்த அதிபயங்கரமான நாளினுடைய ஆபத்திலிருந்து நீங்கி நேர்வழி பெற்ற மக்களாக வெற்றி அடையணும் அப்படின்றது தான் இந்த ஆயத்தினுடைய இது. இப்போ அதுக்கு அந்த மாதிரி ரொம்ப கவனமாக வாழக்கூடிய மக்களாக இந்த குர்ஆனையும் அந்த அதிபயங்கரமான நாளினுடைய திடுக்கத்தையும் விட்டு நம்மளை தற்காத்துக்கிறதுக்கு நம்ம அன்றாடம் உழைத்து வாழக்கூடிய, அன்றாடம் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய, இந்த உம்மத்துக்கு செய்ய வேண்டிய, அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரியான முறையில் செஞ்சு யாருக்கும் எந்த துரோகமும் பண்ணாமல், எந்த தீமையிலையும் நம்ம பங்கெடுக்காமல் ரொம்ப கவனமாக கடுமையாக உழைச்சி நம்ம அந்த அதிபயங்கரமான நாளை சந்திக்கக்கூடிய மக்களாகவும், அதன் மூலியமாக நம்ம நேர்வழி பெற்ற மக்களாகவும், வெற்றி பெறக்கூடிய மக்களாகவும் நம்மளை வல்ல ரஹ்மான் ஆக்கி அருள் புரிவானாக.
ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.